வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். உண்மையின் அடையாளம். நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. நான் அபு ஹனிஃபா முகமது ரிஸ்வி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்திற்கு 33 மைல் தூரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பனாமா கொடியுடனான கப்பலில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவிப்பு. நாட்டின் அடையாளத்தை பாதுகாத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஐக்கியப்படுமாறு அரசியல்வாதிகள் உட்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு. சர்வதேச தரங்களுக்கு அமைய நவீனமயப்படுத்தப்பட்ட கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஓடுபாதை நாளை மீண்டும் அங்குரார்ப்பணம். மஹிந்த ராஜபக்ச நாட்டில் கட்சிகளை கூறுகூறாக பிளவுபடுத்தும் பணியை மேற்கொண்டதாக அமைச்சர் தலதா அத்துக்கொரோல்ல தெரிவிப்பு. சிரியாவில் இடம்பெற்ற ரசாயன தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அவசர பேச்சுவார்த்தை. இலங்கையின் அடையாளத்துடன் கூடிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஒன்றியுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசியல்வாதிகள் உட்பட பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவிற்கு இந்த குறிக்கோளை நிறைவேற்றலாம். நேற்று பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தினேஷ் வீரக்கோடி எழுதிய ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் சிறப்பியல்புகள் என்ற நூலின் வெளியீட்டு விழாவில் பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்தியாவின் முன்னாள் அமைச்சர் கலாநிதி ஹஷிதரு பிரதான உரை நிகழ்த்தினார். இந்த அழகிய நாட்டில் உயர்மட்ட தலைவர்கள் முன்னிலையில் உரையாற்றுவதற்கு கிடைத்தமை பெரும் பாக்கியமாகும். இந்தியாவின் மிகவும் நெருக்கமான நாடு இலங்கை. எமது உறவு 2500 வருடங்கள் பழமை வாய்ந்தது. சமயம், கலாசாரம், மொழி என்ற வகையில் 2 நாடுகளினது மரபுகள் கட்டியெழுப்பப்பட்டுள்ளன. இந்த தொடர்பு தற்போது மேலும் பலமடைந்துள்ளது. 2 நாடுகளினதும் தலைவர்களது நட்புறவு உயர்மட்டத்திற்கு வந்துள்ளது. சர்வதேச ரீதியில் மத்தியில் இருக்கும் பொருளாதார, பாதுகாப்பு மற்றும் கலாச்சார தொடர்புகளின் விரிவான புரிந்துணர்வு குறித்து இலங்கை நிறைவு கூற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ආගමික සංස්කෘතික භාෂාමය වශයෙන් දෙරටේ උරුමයන් ගොඩනැගී තිබෙනවා. මේ සබන්තා වර්තමානයේ වඩාත් ශක්තිමත් වෙලා දෙරටේ නායකින්ගේ මිත්‍ර සබන්තා ඉහළ තලයකට ඇවිත් තිබෙනවා. අන්තර්ජාතික වශයෙන් ක්‍රියා කිරීමේදී අප අතර ඇති ආර්ථික, ආරක්ෂක, සංස්කෘතික සබන්තාවල පුළුල් අවබෝධය මෙහිදී සිහිපත් කළ යුතුයි. And linguistic exchange. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பல வெற்றிகளை பெற முடிந்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் 2 பிரதான கட்சிகளும் இணைந்து செயற்படுவது இந்த நாட்டிற்கு கிடைத்த பாரிய வெற்றியாகும். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஏனைய கட்சிகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி முன்னோக்கி செல்வது எமது நாட்டிற்கு கிடைத்த பாரிய கௌரவமாகும். இதன் மூலம் 5 வருடத்திற்கு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என்று குறிப்பிட்டார். අපිට අලුත් දේශපාලන සංස්කෘතියක් මේ රට අරගෙන දෙන්නටත් අපි ශ්‍රී ලංකා අනන්‍යතාවය ඇති කරනවා. சபாநாயகர் கரு ஜெயசூரிய, எதிர்க்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தன் உள்ளிட்ட பல மக்கள் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். பனாமா கொடியின் கீழ் பயணித்துக் கொண்டிருந்த ஜெனிலா என்ற கப்பலில் ஏற்பட்ட பாரிய தீ அனர்த்தம் முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்திற்கு 33 மைலுக்கு அப்பால் பயணித்துக் கொண்டிருந்த கப்பலே தீப்பற்றிக் கொண்டதை அடுத்து கப்பலின் பணியாளர்கள் இலங்கை கடற்படையினருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட கடற்படையினர் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள 2 படகுகளுடன் கப்பலுக்கு அருகில் சென்றனர். தீயை அணைக்க இந்திய கடற்படையின் படகுகளும் ஒத்துழைப்பு வழங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இலங்கை விமானப்படையினர் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றது. தீ பரவுவது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. கப்பலில் 21 ஊழியர்கள் இருந்ததாகவும் அறிவிக்கப்படுகின்றது. சிங்கப்பூரிலிருந்து எகிப்து நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஜெனிலா கப்பல் தீப்பற்றிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படும் அமைப்பு இன்று செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தியது. அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படும் அமைப்பின் இணைச் செயலாளர் ஆசாத் சாலே கருத்து வெளியிடுகையில்,
பந்துல குணவர்தன வாயை திறந்தால் பொய்யை கூறுவார். இவர் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த போது 2500 ரூபாவில் குடும்பம் ஒன்றை நடத்த முடியும் என்று கூறினார். பின்னர் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்னால் சென்று மன்னிப்பு கோரினார். காலிமுகத்துடலில் 1,10,000 பேரை மே தினத்தில் ஒன்று கூட்டுவதாக பசில் ராஜபக்ஷ கூறியுள்ள வேளையில் இவர் 2 மில்லியன் மக்களை ஒன்று கூட்டுவதாக கூறியுள்ளார். பந்துல குணவர்தன, கீதா குமாரசிங்க போன்றோர் செயற்படுகின்றனர். இவர் நிதியமைச்சராகவும் இருந்தார். இவர் வாயை திறந்தார் பொய்யை கூறுவார் என்று தெரிவித்தார். அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக விடுத்துள்ள அறிக்கை தொடர்பிலும் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படும் அமைப்பின் இணைச் செயலாளர் அசாத் சாலே கருத்து வெளியிடுகையில், முதலாவது வெசாக் நோன்மதி அல்ல, 2வது நோன்மதியில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ கூறுகிறார். அமைச்சர் மஹிந்த அமரவீர கருத்து வெளியிடுகையில், நாமும் அவ்வாறு கூறி வந்தோம். 17 வருடங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி நிலவிய காலத்தில் நாம் ஜனவரியில் ஆட்சி அமைப்போம், புத்தாண்டில் ஆட்சி அமைப்போம் என்று கூறினோம். ஆனால் இவ்வாறு இடம்பெறவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. பின்னர் நாம் ஆட்சியில் இருக்கும் போது ஐக்கிய தேசிய கட்சியும் அவ்வாறு கூறியது. 20 ஆண்டுகள் நாம் ஆட்சி செய்தோம். எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இவ்வாறு தெரிவிப்பார்கள். இருப்பினும் ஒருபோதும் இந்த கருத்துக்கள் நிறைவேறப் போவதில்லை என்று கூறினார். அமைச்சர் SP திசாநாயக்க கருத்து வெளியிடுகையில், எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இவ்வாறு தெரிவிக்க வேண்டும், இல்லாத பட்சத்தில் மக்கள் இவர்களை விட்டு விடுவார்கள். இருப்பினும் ஆட்சி மாற்றம் எவ்வாறு இடம்பெறும்? ஒருபோதும் நடைமுறை ரீதியில் இது இடம்பெறாத விடயம். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுடன் கூட்டு எதிர்க்கட்சியில் உள்ள பலர் கலந்துரையாடியுள்ளனர். அவர்களுடன் எம்முடன் இணைவார்கள் என்று தெரிவித்தார். මන්ත්‍රීවරු විශාල පිරිසක් අපිත් එක්ක සාකච්ඡා කරනවා ජනාධිපතිතුමා එක්ක සාකච්ඡා කරනවා ඉතින් තීරණාත්මක මොහොතක අපි දන්නවා මේ පැත්තේ ඉන්න වැඩි දෙනෙක් මේ පැත්තේ ඇවිල්ලා හිට ගන්නවා கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன கருத்து வெளியிடுகையில், புத்த பெருமான் பிறந்த தினத்தில் இவர் ஆட்சியை மாற்றியமைப்பதாக கூறி வீரவசனம் பாடியுள்ளார். பௌத்தர் என்ற வகையில் இவர் புத்த பெருமான் பிறந்த தினத்திலேயே அச்சுறுத்தல் விடுக்கிறார் என்று தெரிவித்தார். மக்கள் மயமான கட்சியாக மீள் கட்டமைக்கப்பட்டு பலமுடன் முன்னோக்கி பயணிக்க தயார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் மே மாதம் தொடக்கம் இதற்காக விசேட வேலைத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளன. இன்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று காலை கட்சித் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. எதிர்கால அபிவிருத்தி செயற்திட்டங்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள், மே தினத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் மத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர்கள் தெரிவித்தனர். காலம் தாமதித்தேனும் வடக்கு கிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த தீர்வை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் சலீல் செட்டி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இவர் தலைமையிலான குழுவினர் கடந்த 3 நாட்களாக வடமாகாணத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்ந்துள்ளனர். இன்று இவர்கள் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வடமாகாணத்தில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அங்கு கவனம் செலுத்தப்பட்டது. வர்த்தக விளம்பர இடைவெளிகளின் பின்னர் மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். சிறிலக்க பெரி அவுருதி சிறி தேசிய தொலைக்காட்சியின் புத்தாண்டு விழாவின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று காலை சுபவேளையில் ரூபவாகினி கூட்டுத்தாபன வளாகத்தில் இடம்பெற்றது. சிறிலக்க பெரி அவுருதி சிறி தேசிய புத்தாண்டு விழாவுக்காக அருட்சரணையாளர்கள் தமது காசோலைகளை ரூபவாகினி கூட்டுத்தாபன பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி துசிர மெலவேதந்திரியிடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். உத்தியோகபூர்வ வங்கியாளர் சம்பத் வங்கியாகும். உத்தியோகபூர்வ பானம் நெஸ்டமோல்ட் ஆகும். நெஸ்லே கம்பெனியும் புத்தாண்டு விழாவுக்கான காசோலையை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகத்திடம் கையளித்தது. உத்தியோகபூர்வ தொடர்பு சாதன அனுசரணையால் பாரதிய ஆற்றலங்கா கம்பெனி ஆகும். தேசிய லோத்தர் சபையும் ரூபவாகினி புத்தாண்டு விழாவுக்கு அனுசரணை வழங்குகின்றது.
சிறிலக்க பெரி அவுருதி சிறி புத்தாண்டு அழகுராணி போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு 12 யுவதிகள் தகுமை பெற்றுள்ளனர். வெற்றியாளர்களுக்கு அணிவிக்கப்படும் 5 பவுண்ட்ஸ் தங்க கிரீடத்திற்கான அனுசரணையை சரிட்டா டெக்ஸ்டோரியம் நிறுவனம் வழங்குகின்றது. தங்க கிரீடம் ரூபவாகினி கூட்டுத்தாபன வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் அதனை சரிட்டா டெக்ஸ்டோரியம் நிறுவனத்தின் தலைவரிடம் கடந்த வருடம் தெரிவான ரூபவாகினி அழகுராணியினால் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க கிரீடம் ரூபவாகினி கூட்டுத்தாபன பணிப்பாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அங்குணுகுல பிரசையில் நடைபெறும் சிறிலக்க பெரி அவுருதி சிறி தேசிய புத்தாண்டு விழாவில் ரூபவாகினி அழகுராணிக்கு இந்த கிரீடம் அணிவிக்கப்படும். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு பேரணியொன்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலிலிருந்து ஆரம்பமான இந்த நடைபவனி பலாலி வீதி, ஸ்டான்லி வீதி ஊடாக மத்திய பேருந்து நிலையம் வரை சென்று யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி வீதி வழியாக மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது. இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் மாவட்டம் மேலதிக அரசாங்க அதிபர் சுகுணரதி தெய்வேந்திரத்திடம் மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். வடமாகாணத்தில் இந்த எதிர்ப்பு போராட்டம் 33வது நாளாக தொடர்கின்றது. காலஞ்சென்ற ஸ்ரீலங்கா அமரபுர மகாநிகாயவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய தௌல்தன ஞானிசர தேரரின் பூதவுடலுக்கு இறுதியஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் வருகை தந்தவனம் உள்ளனர். இறுதிக்கிரியைகள் பூரண அரச மரியாதையுடன் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நாளை நடைபெறும். மகாநாயக்கரின் பூதவுடல் நுகைகுட தௌல்தன ஸ்ரீ ஞானிசர மாவட்டத்தில் உள்ள வித்யா விஜயராம விகாரையில் வைக்கப்பட்டுள்ளது. பூரண அரச மரியாதையுடன் இறுதிக்கிரியைகளை மேற்கொள்வதற்கான செலவினத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள உள்ளது. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு வழங்கியுள்ளார். மகாநாயருக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் அனைத்து விகாரைகளிலும் அரச நிறுவனங்களிலும் இல்லங்களிலும் மஞ்சள் நிறத்திலான கொடியை பறக்க விடுமாறு அரசாங்கம் கேட்டுள்ளது. வவுனியா நகரில் இன்று டிப்பர் வாகன உரிமையாளர்களும் டிப்பர் வாகன சாரதிகளும் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக A9 பாதையில் வவுனியாவை அண்டிய பகுதியில் பல மணித்தியாலங்கள் வாகன போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான டிப்பர் வாகனங்களை நிறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேக்கவத்த பிரதேசத்திலிருந்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்த இவர்கள் மாவட்ட வவுனியா செயலகம் வரை டிப்பர் வண்டியில் சென்றதால் வாகன நெருக்கடி ஏற்பட்டது. மட்டக்களப்பு வந்தாறுமூலை பிரதேசத்தில் இன்று ஒரு வாகனம் குடை சாய்ந்துள்ளது. சாரதியும் உதவியாளரும் சிறு காயங்களுடன் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். ஏராவூரிலிருந்து வந்தார்மூலைக்கு சென்று கொண்டிருந்த சிறிய ரக லொரி ஒன்று வலப்பக்கமாக திரும்பும் போது மட்டக்களப்பு நகரிலிருந்து வாழைச்சேனை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டி லொரியின் பின்புறமாக மோதியுள்ளது. இதனால் லொரி வீதியோரம் இருந்த வீட்டு சுற்றுவேலியை உடைத்துக் கொண்டு குடை சாய்ந்துள்ளது. தனியார் பஸ் வண்டி ஏராவூர் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. பஸ் வண்டிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏராவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீன்பிடி பிரச்சினை பற்றி கலந்துரையாடும் இந்திய இலங்கை அமைச்சர்கள் மட்டத்திலான 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடைபெற உள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது இதன் நோக்கமாகும். இந்தியாவின் விவசாய மற்றும் கமநலத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் தலைமையிலான தூதுக்குழு பேச்சுவார்த்தைக்காக இலங்கை வர உள்ளது. மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இலங்கை சார்பில் பங்கேற்க உள்ளனர். தற்போதைய மீன்பிடி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கி நியாயமான முறையில் அதனை தீர்ப்பதற்கு 2 நாடுகளும் எதிர்பார்த்துள்ளன. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுடில்லியில் அமைச்சு மட்டத்திலான முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஒன்றிணைந்த செயற்குழு ஒன்றை அமைப்பதற்கு 2 நாடுகளும் அங்கு இணக்கம் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தினால் இன்று கொழும்பில் புதிய அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு மருதானை இலக்கம் 634 கொண்ட இடத்தில் இந்த நிலையம் அமைந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அதுகோரள தலைமையில் புதிய அலுவலகம் திறப்பு விழா இடம்பெற்றது. அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகஸ்தர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
සජිත් ප්‍රේමදාස මහත්තයාත් අගමැතිතුමා அமைச்சர் தலத அத்துக்கூரல இங்கு உரையாற்றுகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் அமைச்சர் சஜித் பிரேமதாசவையும் ஒரே மேடைக்கு அழைத்து வந்து அவர்களை ஒற்றுமைப்படுத்த தனக்கு முடிந்தது. 2014 ஆண்டு மே மாதம் 31ஆம் திகதி முனராகலையில் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கூட்டம் ஒன்றை நடத்த முடிந்தது. இதன் மூலமே ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெற செய்ய எமக்கு வாய்ப்பு கிடைத்தது. அமைச்சர் மலிக் சமரவிக்ரவும் நானும் இதற்கு பெரும் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டோம். திசா அத்தநாயக்க இதனை புரிந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறு இடம்பெறவில்லை. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவர் கட்சிகளை கூறு கூறாக பிளவுபடுத்தும் பணியிலேயே ஈடுபட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஐக்கிய தேசிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைப்பின் தேசிய அமைப்பாளர் யசீர் அரபாத் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கோரலேப்பற்று நாசிவன் தீவு கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மீனவர் ஓய்வு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாசிவன் தீவு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் கே தினேஷ் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு மாகாண விவசாய மற்றும் மீன்பிடி அமைச்சர் கே துரைசிங்கம் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த மண்டபத்திற்காக மாகாண அமைச்சர் துரைராஜசிங்கம் தனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருந்தார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசரின் நிதி ஒதுக்கீட்டுடன் அந்த பகுதியில் கிணறு ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. புனரமைக்கப்பட்ட 500 மீட்டர் வீதியும் திறந்து வைக்கப்பட்டது. மாவத்தகம நகரில் 2 கடைகள் தீ விபத்திற்குள்ளாகியுள்ளன. சந்தை வீதியில் அமைந்துள்ள பட்டாசு கடை நேற்றிரவு 7 மணி அளவில் தீக்கிரையாகியதால் அருகில் உள்ள 2 கடைகளுடன் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 முச்சக்கர வண்டிகளும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரிந்து சேதமாகியுள்ளன. தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் மாவத்தகம நகரில் பஸ் தரிப்பு நிலையத்திற்கு முன்னால் அமைந்துள்ள புடவை கடையொன்று இன்று அதிகாலை 5 மணி அளவில் தீக்கிரையாகியுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. மாவத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காத்தான்குடி பிரதான வீதியில் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற 2 உழவு இயந்திரங்களும் ஒரு டிப்பர் லோரியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வாகனங்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி AP வெதகதர தெரிவித்தார். நேற்று மாலை போலீசார் நடத்திய திடீர் தேடுதலின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை நவீனமயப்படுத்தும் பணிகள் பூர்த்தியடைந்துள்ளதனால் நாளை அதனை திறந்து வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 750 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. விமான ஓடுபாதையினை நவீனமயப்படுத்தும் பணிகள் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. சீனாவின் கெத்திக் பொறியியல் கம்பெனி நிர்மாண பணிகளை பொறுப்பேற்று செயற்படுத்தியதுடன் நெதர்லாந்தின் ஆலோசனை கம்பெனி இதனை மேற்பார்வை செய்து வந்தது. ஓடுபாதை நவீனமயப்படுத்தப்படுவதனால் விமான நிலையத்தை பகல் நேரங்களில் 8 மணித்தியாலங்களுக்கு மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் ஓடுபாதையை நவீனமயப்படுத்த வேண்டியிருந்த போதிலும் பல்வேறுபட்ட காரணங்களால் இது தொடர்பான செயற்பாடுகள் பிற்போடப்பட்டன. தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்ததை தொடர்ந்து நவீனமயப்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 3375 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதை உலகின் நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். புதிய பயணிகள் முனையையும் அங்கு நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. 2019ஆம் ஆண்டில் இது திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் சிங்கப்பூருக்கு அடுத்த இடத்தில் கட்டுநாயக்க விமான நிலையம் இருக்கும் என்று போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மிதிவடி அகற்றுவதற்கு தொடர்ந்தும் நிதியுதவி வழங்குவதாக கனடா தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 3 வருடங்களுக்காக சுமார் $2 மில்லியன் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. கனடிய வெளியுறவு அமைச்சர் திருமதி கிறிஸ்டியா ஃபீலன் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதிவடி அகற்றல் தொடர்பாக விளக்கமளித்தல் மற்றும் உதவி வழங்கல் சர்வதேச தினத்திற்கு இணைவாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் மிதிவடிகளை அகற்றுவதற்காக இந்த நிதி வழங்கப்படும் என்று கனடிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில பிரதேசங்களில் கடும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இடி மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுக்கும். இன்று நண்பகல் 12:13க்கு ஹம்மாந்தோட்டை, கடுதம்பே, நாக்கியாதெனிய மற்றும் மழுத்துவ ஆகிய பிரதேசங்களுக்கு சூரியன் உச்சம் கொடுத்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன கருத்து வெளியிட்டார். H1N1 வைரஸ் பரவியுள்ளதாக ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் ராஜித சேனாரத்ன பதிலளிக்கையில் H1N1 பரவியுள்ளதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சகலவற்றுக்கும் இவர்கள் H1N1 என்றே பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். இதனால் கட்டார் ராஜ்யம் இலங்கையில் H1N1 கூடுதலாக பரவுவதாக கூறி அந்த நாட்டவர்களுக்கு இலங்கை வர தடை விதிக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அவ்வாறு நாட்டில் H1N1 தீவிரமாக பரவவில்லை என்று தெரிவித்தார். வைத்தியர்களின் வேலைநிறுத்தம் தொடர்பில் ஊடகவியலாளரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கையில் சைட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். சைட்டாம் தொடர்பில் இவ்வாறு பெரும் எதிர்ப்பு இருந்தால் ஏன் கடந்த ஆட்சி காலத்தில் இதற்கு எதிராக குரல் எழுப்பவில்லை? நவில் பெர்னாண்டோ ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உதவினார். மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வராவிட்டால் சைட்டம் நிறுவனத்தை முன்னெடுக்க முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதுதான் அப்போதைய நிலைமை. இவர்களுக்கு இன்றிருக்கும் தேவை அன்று ஏன் இருக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். வர்த்தக விளம்பர இடைவெளிகளின் பின்னர் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பார்க்கிறார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். சிரியாவில் நடத்தப்பட்ட ரசாயன தாக்குதலை தொடர்ந்து அவசர பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை தயாராகி வருகின்றது. கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள சிரியாவின் இட்லிப் நகரில் ரசாயன தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளவை சர்வதேச நாடுகளின் கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது. தாம் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக எதிர்த்தரப்புகளும் மேற்கத்திய நாடுகளும் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை சிரிய அரசு அதிகாரிகள் மறுத்துள்ளனர். ரசாயன ஆயுதங்கள் அடங்கிய கிளர்ச்சியாளர்களின் வெடிபொருள் களஞ்சியம் மீது சிரியாவின் விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கான் ஷெகூன் நகரில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் ரசாயன ஆயுத தொழிற்சாலையில் வெடிப்பு ஏற்பட்டதாக சம்பவ தினத்திற்கு முந்தைய நாள் சிரிய ராணுவம் தகவல் வெளியிட்டிருந்தது. ஆரம்பத்தில் அமெரிக்காவும் ஏனைய வல்லரசுகளும் சிரிய அரசாங்கத்தை குறை கூறியிருந்தன. சம்பவ இடத்தில் பொதுமக்கள் சுவாசிப்பதற்கு சிரமப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இந்த ரசாயன தாக்குதலுக்கு யார் காரணம் என்ற விடயம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை இன்னும் சொற்ப வேளையில் ஒன்று கூட உள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. நடுத்தர அளவிலான ஏவுகணையொன்றை வடகொரியா ஏவியிருப்பதாக அமெரிக்காவும் தென்கொரியாவும் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வடகொரியா இந்த வருடத்திற்குள் மேற்கொண்டுள்ள 4வது ஏவுகணை பரிசோதனையாக இது விளங்குகிறது. மூன்று மாதங்களின் பின்னர் ஜப்பான் தமது தூதுவரை நேற்று மீண்டும் தென்கொரியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பான் ராணுவ விபச்சார விடுதிகளில் பணிபுரிவதற்காக கொரிய பெண்கள் பலவந்தப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் ஒரு சிலை தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து ஜப்பான் அதன் தூதுவரை மீண்டும் அழைத்திருந்தது. இவ்விரு நாடுகளிலும் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினையை தீர்ப்பதற்கு 2015ஆம் ஆண்டில் இணக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்களும் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பங்கேற்றுள்ளனர். பிரதான வேட்பாளரான மைரீன் லீ பென், இமானுவல் மேக்ரன், பிரான்சுவா ஃபிலன்ஸ் ஆகியோர் ஐரோப்பியா உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் முரண்பட்டுள்ளனர். தொடர்வது விளையாட்டு செய்தி ஒன்று. சுற்றுலா பங்களாதேஷ் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 3வது டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது.
இந்த போட்டி நேற்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி மட்டுப்படுத்தப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் லாசித் மாலிங்க 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். சீக்குகுய் பிரசண்ட், அசேல குணரத்ன, விக்கும் சஞ்சய் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை கைப்பற்றினார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 18 ஓவர்கள் 5 பந்துகள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. தனது 6வது டுவெண்டி அரை சதத்தை பெற்றுக் கொண்ட குசல் ஜனித் பெரேரா 77 ஓட்டங்களை குவித்தார். 53 பந்துகளுக்கு முகம் கொடுத்து ஒரு சிக்ஸர் 9 பவுண்டரிகள் அடங்கலாக அவர் அந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றார். அணியில் தலைவர் உப்புல் தரங்க 24 ஓட்டங்களை பெற்றார். சீகுகே பிரசன்ன 2 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி அடங்கலாக 22 ஓட்டங்களை பெற்றார். குசல் ஜனித் பெரேரா ஆட்ட நாயகனாக தெரிவானார். இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி போட்டி நாளை ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும். இந்த போட்டி சேனல் ஐ ஊடாக நேரலையாக ஒலிபரப்பப்படும். செய்திகள் நிறைவில் சாராம்சம். கொழும்பு துறைமுகத்திற்கு 33 மைல் தூரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பனாமா கொடியுடனான கப்பலில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவிப்பு. நாட்டின் அடையாளத்தை பாதுகாத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஐக்கியப்படுமாறு அரசியல்வாதிகள் உட்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு. சர்வதேச தரங்களுக்கு அமைய நவீனமயப்படுத்தப்பட்ட கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஓடுபாதை நாளை மீண்டும் அங்குரார்ப்பணம். மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் கட்சிகளை கூறுகுறாக பிளவுபடுத்தும் பணியையே மேற்கொண்டதாக அமைச்சர் தலத அத்துக்கூரல தெரிவிப்பு. சிரியாவில் இடம்பெற்ற ரசாயன தாக்குதலை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர பேச்சுவார்த்தை. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.